ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு அருமையான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஹ், ரொம்ப சூப்பரான ஒரு அமோகமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றிக்கான உண்மையான காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான், அதாவது ஆல்மோஸ்ட் 30-40 வருடங்களுக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட். ஐ கேன் சே தட் திஸ் ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த ரொம்ப ஷார்ட் duration-ஆக இருந்தால் கூட த ஹாஸ்டைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹாஸ்டைல் பீரியட் ஹேஸ் பீன் வெரி ஷார்ட். ரொம்ப குறைவான நேரமாக இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப வெரி டெரிஃபிக் ஹாஸ்டைல், ரொம்பவும் ரொம்பவும் தீவிரமாக மிகப்பெரிய சிக்கலான ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான தாக்குதல்களோட 2 பேருக்கும் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையில் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அமோகமான வெற்றிக்கான உண்மையான காரணம் என்ன? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு போர் யுக்தியாக இருந்தாலும் சரி, உளவு முறைகளாக இருந்தாலும் சரி, மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, வெரி ப்ரிசைஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துல்லியமான அட்டாக்காக இருந்தாலும் சரி, இந்தியா செய்த எல்லா திட்டங்களுமே எல்லாமே மிகவும் தெளிவாக செய்யப்பட்ட ஒரு போர். இது போர் நடந்ததே ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதாவது ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுமே, இந்தியா கொடுத்த ஒவ்வொரு தாக்குதலுமே, ஒவ்வொரு பதிலடியுமே இஸ்ரேல் போன்ற நாடு கொடுத்த உளவு செய்திகளாக இருந்தாலும் சரி, உளவு நுணுக்கமான செய்திகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுத்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, போர் திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே திட்டமிட்டு நுணுக்கமாக செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வாரம் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மையான காரணம் இந்தியாவின் அருமையான ஒரு ஆயுதம், அருமையான ஒரு போர் திட்டம். இந்த போரை வேணும்னே இந்தியா தொடங்குச்சா அப்படின்னு கேட்டால் அது ஓரளவுக்கு எஸ் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த போரை யார் தொடங்கியது அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், நான் திருப்பி சொல்கிறேன், இந்த போர், இந்த சீஸ்ஃபயர் இப்போதைக்கு இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம் இது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு எண்டு கேம். அது பொருளாதார முறையாக இருந்தாலும் சரி, ஆயுத முறையாக இருந்தாலும் சரி, போர் முறையாக இருந்தாலும் சரி, இது பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவு காலம். நீங்கள் நினைக்கலாம், போர் 2-3 நாட்கள் நடந்தது, உடனடியாக பாகிஸ்தான் காலி ஆயிடுச்சா அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே அழிந்த பொருளாதாரம். பாகிஸ்தானின் ஆயுதம் என்பது ஒரு ஸ்ட்ராங்கான கலெக்ஷனே கிடையாது. பாகிஸ்தான் சுத்தமாக மொத்தமாக சைனா மற்றும் துருக்கியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பாருங்க, எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐஏஎஃப் சொல்லுது, இன்னும் கூட ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் சொல்லுது. இந்தியாவின் மிலிட்டரி அதிகாரப்பூர்வமான அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, சீஸ்ஃபயர் நடந்திருக்கலாம். சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில நிமிடங்களிலேயே, ஒரு சில மணி நேரங்களிலேயே இந்தியா சொல்லுச்சு பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை மீறிடுச்சு அப்படின்னு. பாகிஸ்தான் சொல்லுச்சு இந்தியா சீஸ்ஃபயரை மீறுது அப்படின்னு. ஏன்னா இந்தியா கண்டிப்பாக இன்னும் கூட சிந்தூர் ஆப்ரேஷனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு இந்த போரில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு வெறும் ஒரே வாரத்தில் கொடுத்த அடி, சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் மண்ணுக்குள்ள இந்தியா ஏற்படுத்திய மிகப்பெரிய ஆபத்துகள், அபாயங்கள், மிகப்பெரிய டேமேஜஸ் இதுவரைக்கும் பாகிஸ்தான் மட்டுமல்ல, சைனா கூட எதிர்பாராத அளவில் ஒரே ஒரு வாரத்தில் இந்தியா கொடுத்த அடியும் இந்தியா செய்த டேமேஜஸும் தான் பாகிஸ்தான் இன்னைக்கு சரணடையக்கூடிய காரணம். சீஸ்ஃபயர் வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால்
போர் இன்னும் முடியலை. போர் முடியலைன்னா இந்தியா தொடங்கிய ஆப்ரேஷன் இன்னும் முடியலை. வரலாற்றில் பாகிஸ்தான் இதுவரை காணாத அளவுக்கு பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெரர் கேம்புமே எண்ணி எண்ணி குறிவைத்து அழிக்கப்படுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது பாகிஸ்தான் அவன் வரலாற்றில் ஒரு காலமுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பாகிஸ்தானை விடுங்க, துருக்கி அல்லது சைனா போன்ற நாடுகள் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே இந்தியாவால் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவன் என்னைக்குமே நினச்சது கிடையாது, என்னைக்குமே யோசித்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தாக இருந்தாலும் சரி, பாதிப்பாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு டேமேஜஸ் பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளே இந்தியாவால் செய்யப்பட்டிருக்கு. அவன் 4 இந்தியன் ஏர்பேஸுக்குள்ளாடி ஒரு சில ட்ரோன்ஸில் ஆயுதம் இருந்தது, ஒரு சில ட்ரோன்ஸில் ஆயுதமே கிடையாது. ஆனால் 4 ஏர்பேஸஸில் வந்து ஆங்காங்கே 4-5 ட்ரோன்ஸ் அனுப்புனதுக்கு இந்தியா சரமாரியாக ஆப்ரேஷனலில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போதைக்கு ஃபங்க்ஷனலில் இருக்கக்கூடிய கூட்டமாக ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் லேண்ட் ஆகி அடுக்கடுக்காக ஸ்குவாட்ரான்ஸ் இருந்த ஏர்பேசஸ், மிலிட்டரி பேசஸ்க்கு உள்ளாடியே இந்தியா தாக்கி 8 ஏர்பேசஸை மொத்தமாக அழிச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமான செய்திகளை இந்த படங்களாக இருந்தாலும் சரி, புகைப்படங்களாக இருந்தாலும் சரி, வீடியோக்களாக இருந்தாலும் சரி, உண்மையான விவரங்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் மொத்தமாக முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி உலகம் முழுவதுமாக மறைச்சிருச்சு. எந்த ஊடகங்களையும் அனுமதிக்கலை. இந்த ஐடியா எல்லாம் கொடுத்ததுமே சைனாக்காரன் தெளிவாக சொல்லிட்டான். என்னன்னு, எதையுமே நீங்கள் உலகம் முழுவதுமாக மக்கள் பார்க்குற அளவில் வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா அது பாகிஸ்தானின் உண்மையான பலவீனத்தை மொத்த உலகத்துக்குமே படம் போட்டு காட்டிடும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 ஏர்பேசஸில் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 8 ஏர்பேசஸில் இந்தியா செய்த தாக்குதல் அதிகமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை அழிச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப முடியுதா? சைனா கொடுத்த ரேடார்ஸ், சைனா இதுவரைக்கும் ரொம்ப பெருமையாக பேசிய ரேடார்ஸ் பாகிஸ்தானில் ஃபங்க்ஷனே ஆகாமல் போயிருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ஜிபிஎஸ் அப்படி. உலக அளவில் பொதுவாக யூஸ் பண்ண ஜிபிஎஸ்ஸை இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ் பறந்ததுனால நாட் அ சிங்கிள் ரேடார். சைனா வந்து இன்றைக்கி பெருமையாக பேசக்கூடிய, நான் அந்த எக்ஸாக்ட் நேம் சொல்கிறேன், ஓவர் ஹைப்ட் சைனீஸ் JY-27A ரேடார் அப்படின்னு ஒரு ரேடார் இருக்குது. இது ஒரு அத்தன்டிக் செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுது மேட் இன் சைனா. ஓவர் ஹைப்ட் சைனீஸ் JY-27A ரேடார் ஃபெயில்டு டு டிடெக்ட் இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் டூரிங் ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட எந்த இந்தியன் ஏர்கிராஃப்டையுமே சைனாவுடைய ரொம்ப ஹைப்பாக இருக்கக்கூடிய JY-27A ரேடார்னால் டிடெக்ட் பண்ண முடியலை. இது உலக அளவில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுடைய ரேடார் ஒரு ஏர்கிராஃப்டை கூட கண்டுபிடிக்க முடியலைன்னா, டிடெக்ட் பண்ண முடியலைன்னா, எப்படி நம்ம ஃபைட்டர் ஜெட்டை அவன் வந்து டவுன் பண்ணான், அழிச்சான், தாக்குனா அப்படின்னு சொல்கிறது உண்மை? சிந்தூர் ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிங்கிள் ஏர்கிராஃப்டை கூட பாகிஸ்தானால் தாக்கவும் முடியலை, டிடெக்டே பண்ண முடியலை மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த JY-27A அப்படிங்கிற சைனீஸோட ஓவர் ஹைப்ட் ரேடாரால் இந்தியாவின் ஒரு ஏர்கிராஃப்டை கூட டிடெக்ட் பண்ண முடியலை. ஏங்க, சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ரேடார்னாலேயே இந்தியாவின் ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ண முடியலைன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த ரேடாரால் இந்தியாவின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ சிந்தூர் ஆப்ரேஷன் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சீஸ்ஃபயர் நடந்திருக்கலாம். ஏன்னா சீஸ்ஃபயருக்கும் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கும் ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. வார் இஸ் டிஃப்ரெண்ட், சிந்தூர் ஆப்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து சர்வதேச நாடுகளால் அனுமதிக்கப்பட்ட, இஸ்ரேல் வந்து காசாவில் செய்கிற, இஸ்ரேல் வந்து ஹெசபல்லாவுக்கு எதிராக லெபனனில் செய்கிற தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் மாதிரி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே இந்தியா செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் தான் சிந்தூர் ஆப்ரேஷன். ஸோ தட் இஸ் அன் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட் டு எராடிகேட் த டெரரிசம் இன் த வேர்ல்ட்.
இன் பாகிஸ்தான். இதை தடுக்கிறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ யாருக்குமே அனுமதி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் வெப்பன்ஸ் எவ்ரி சிங்கிள் பீஸ் ஆஃப் வெப்பன் இஸ் சேஃப். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃபென்ஸ் சோல்ஜராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் புகைப்படங்களையும் வீடியோலையும் பார்க்கக்கூடியது நம்ம பயன்படுத்திய ஆயுதங்களோட டெப்ரிஸ் கான்செப்ட் நான் சொல்கிறேன். இந்த சீஸ்ஃபயருக்கு வெறும் 3 நாளில் சீஸ்ஃபயருக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்ட காரணம் என்ன தெரியுமா? 10க்கும் அதிகமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், ஜப்பான் சைனா கொடுத்த JF மாதிரியான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஜப்பான் கிடையாது, சைனா கொடுத்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், பாகிஸ்தானின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் F-16 உட்பட 10க்கும் அதிகமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இந்தியாவின் பிரம்மாஸ் ஏர்கிராஃப்டால் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப முடியுதா? பிரம்மாஸுடைய பவர் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக தெரிய வந்திருக்கு. பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள், வியட்நாம் மாதிரியான நாடுகள் வந்து, மலேசியா மாதிரியான நாடுகள் வந்து, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் வந்து நம்ம பிரம்மாஸ் ஆயுதத்தை வாங்குறதுக்கு இன்னைக்கு லைனில் நிற்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். நான் ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்தியா ஒரு போர் நடவடிக்கையின் பேரில் இந்தியாவின் பிரம்மா சூப்பர்சானிக் மிசைலை வந்து பயன்படுத்தியிருப்பதாக ரகசியமான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. ஏன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லையும் ப்ளஸ் கடந்த 3 நாட்களாக இந்தியா செய்த ஒவ்வொரு தாக்குதல்களையுமே இந்த பிரம்மாஸ் வெப்பன் பயன்படுத்தப்பட்டு, அந்த பிரம்மாஸ் வெப்பன், அந்த பிரம்மாஸ் ஏவுகணையை ப்ரப்பல் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரோலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெப்ரி வந்து அதிகமான இடங்களில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற புகைப்படங்களில், வீடியோக்களில் பார்க்குற எல்லா பார்ட்ஸுமே இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட்ஸோ, இந்தியாவுடைய ரேடார்ஸோ, இந்தியாவுடைய மிசைல்ஸோ கிடையாது. எல்லாமே அதனுடைய டெப்ரிஸ். இப்போ நீங்கள் வந்து பிரம்மாஸ் ஆயுதத்தை வந்து, பிரம்மாஸ் ஏவுகணையை இந்தியா ஏவுது அப்படின்னா அது வெடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள பீசஸ் வந்து கீழே விழும். அதை இந்த பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர்ஸ், பாகிஸ்தான் மிலிட்டரி பர்சனல்ஸ், பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ், they have taken those debris and they are showing that as இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் மாதிரி. நாங்கள் இந்த ஏர்கிராஃப்டை பிடிச்சோம், அந்த சோல்ஜரை கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அட்டர் நான்சென்ஸ் அண்ட் அட்டர் ரபிஷ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாக சொல்கிறேன், வெறும் 3 அல்லது 4 நாட்களில் பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்ட மிக முக்கியமான காரணம், அவனுடைய 8 ஏர்பேசஸ் தாக்கப்பட்டிருக்கு, 10க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் தாக்கப்பட்டிருக்கு. பிரம்மாஸ் ஆயுதத்துடைய உண்மையான சாகசம் உலக அளவில், அது டிஃபென்ஸ் பர்சனல்ஸாக இருக்கட்டும், உலக தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய மிலிட்டரி லீடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவில் பிரம்மாஸுடைய உண்மையான சக்தி இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கு. உலக மக்களுக்கு தெரிஞ்சாச்சு. இந்தியா யூஸ்ட் பிரம்மாஸ் மிசைல்ஸ் டு ஹிட் டார்கெட்ஸ் இன் பாகிஸ்தான் அண்டர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியா வந்து சிந்தூர் ஆப்ரேஷனில் முதல் முறையாக சூப்பர்சானிக் பிரம்மாஸ், நார்மல் பிரம்மாஸ் இல்லை, சூப்பர்சானிக் பிரம்மாஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறதாக ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. அதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்கலி மேட் ஹைட்ரஜன் ட்ரோன்ஸ், இந்தியாவுடைய முதல் முறையாக இந்திய நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட, உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நாடுகளுக்கு இப்படி ஒரு ட்ரோன் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற ரகசியம் கூட தெரியாது மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான லேசர் வெப்பன்ஸ் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரியே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த ஹைட்ரஜன் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹைட்ரஜன் கேஸ் பயன்படுத்தி இயக்கப்படக்கூடிய ட்ரோன்ஸ் தான் இந்த பராஸ் டிஃபென்ஸ் அந்த நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ட்ரோன்ஸ். இந்த தாக்குதலில் இந்தியாவின் ஹைட்ரஜன் ட்ரோன்ஸ் வந்து முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், துருக்கி கொடுத்த அல்லது சைனா கொடுத்த அதிகமான ட்ரோன்ஸை தான் பாகிஸ்தான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற முறையில், அதாவது கூட்டமாக
ட்ரோன்ஸை அனுப்பி எல்லையில் அதிகமான தாக்குதல்களை பாகிஸ்தானால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் மாதிரியே முதல் முறையாக இந்தியா உலக வரலாற்றில் எந்த நாடுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான ட்ரோன்ஸ் இந்தியா பயன்படுத்தியிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவுடைய கரண்ட் பிரம்மாஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? உலகத்தில் எந்த நாடுகளாலேயுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம டிஆர்டிஓ ரஷ்ய நாட்டின் உதவியோட ஒரு வருஷத்துக்கு 125 முதல் 150 பிரம்மாஸ் மிசைல்ஸ் ஒரே ஒரு வருடத்துக்குள்ளாடி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் பிரம்மாஸ் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உயர்ந்திருக்கு. இன்றைக்கி இந்த 3-4 நாட்கள் தாக்குதல் நடந்த மத்தியில் இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஒரே மாதத்துக்குள்ளே 200 ஆக்க முடியுமா? ஏன்னா அடுத்த தாக்குதல் எப்போ வேணும்னாலும் வரலாம். இந்தியா இந்த சீஸ்ஃபயருக்கு எப்படி ஒத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு கண்டிஷன், இனிமே இந்திய நாட்டுக்குள்ளாடி எந்த ஒரு இடத்துல, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மொத்த சதர்ன் இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஈஸ்டர்ன் இந்தியாவாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, நார்தர்ன் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இனிமே இந்தியாவுக்குள்ள, இந்திய மண்ணுக்குள்ள, நம்ம தேசத்துக்குள்ள எந்த இடத்துல ஏதாவது ஒரு சிங்கிள் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கூட இட் வில் பி கன்சிடர்ட் as an act of war. அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா அது ஒரு போர் முயற்சியாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் பேரில் மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் கெஞ்சி கேட்ட இந்த சீஸ்ஃபயருக்கு இந்தியா ஒத்துக்கிட்டு இருக்கு. இங்கே கேட்கலாம், இந்தியா இவ்வளவு சீக்கிரமாக இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. உண்மையிலேயே சொல்கிறேன், கண்டிப்பாக இதில் ட்ரம்ப்புடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் உண்டு. அமெரிக்காவின் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் உண்டு. அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவிடம் பேசி பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை, அவனுக்கு சாங்ஷன் வந்துடும், பொருளாதார தடைகள் வந்துடும். ஏற்கனவே அங்கே அழிந்து போன ஒரு பொருளாதாரம், வெறும் $15 ட்ரில்லியன் பணத்தை வைப்பு நிதியாக வைத்துக்கொண்டு ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய, சொம்படிக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு பிச்சைக்கார நாடு, கேவலமான அசிங்கமான ஒரு நாடு. அந்த நாட்டை நடத்துகிறதே தீவிரவாதிகளும் மிலிட்டரியும் தான். மிலிட்டரி தனக்கு பவர் வேணும் அப்படின்னு கஷ்டப்படுறான். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் எப்படியாச்சும் நாம் பதவியில் இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. தீவிரவாதிகள், நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு நினைக்கிறது நடக்கணும்னா, மிலிட்டரிக்கு பவர் வேணும்னா, தலைவர்களுக்கு ஆட்சி வேணும்னா, பதவி வேணும்னா, நாங்கள் நினைக்கிறத இந்த நாட்டுக்குள்ளாடி, இந்தியாவுக்குள்ளாடி பண்ணினா மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ஒரு முக்கோண பிரச்சனை அங்கே. இது ஒரு ட்ரையாங்கிள் பிரச்சனை. தீவிரவாதிகளுக்கும் மிலிட்டரிக்கும் அரசியல்வாதிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே. ஸோ நல்ல பொருளாதாரம் கிடையாது, அங்கே ஒரு சுத்தமான அரசியல் கிடையாது, அங்கே ஒரு ஸ்டேபிள் மிலிட்டரி கிடையாது. ஏதோ 1-2 மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருந்துக்கிட்டு அந்த நாட்டு மக்களையே பயமுறுத்தி நடத்தப்படக்கூடியது தான் அங்கே அரசியலும் ஆட்சியும். இப்படிப்பட்ட ஒரு நாடு உலக வரலாற்றில் என்னைக்காச்சும் விளங்குமா? கண்டிப்பாக விளங்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாடு அழிந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் சேனலில் கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி பேசுவதே நமக்கு அசிங்கம் அப்படின்னு. அவங்கள நம்பக்கூடாது, கண்டிப்பாக நம்பக்கூடாது. இந்த சீஸ்ஃபயர் நான் சொல்கிறேன், இன்னும் 2 நாட்களில் கூட இது ஒரு போராக மாறலாம், அடுத்த 10 நாளில் இன்னொரு போராக மாறலாம். ஏன் இவனுங்க இந்த சீஸ்ஃபயரை இங்கே ஒத்துக்கிட்ட மாதிரி ஒத்துக்கிட்டு சைனா கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் காசும் இன்னும் கொஞ்சம் ஆயுதமும் வாங்கி ஏதாவது ஒரு சைடில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தாக்குதல் செய்யலாம், ஒரு 10 பேரை கொல்லலாம், ஒரு 20 பேரை கொல்லலாம் அப்படின்னு திட்டம் போட்டே இதெல்லாம் செய்வானுங்க. ஆனால் அதனால தான் இந்தியா சொல்லியிருக்கு, இனிமே இந்திய மண்ணுக்குள்ளே, எங்கள் தேசத்துக்குள்ளே எந்த இடத்துல எந்த மூலையில் ஒரு சிங்கிள் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கூட இட் வில் பி கன்சிடர்ட் an act of war. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா அது ஒரு போர் முயற்சிக்கான அடையாளம் அப்படின்னு இந்திய அரசும் இந்திய மிலிட்டரியும் எடுத்துக்கொள்ளும். அப்படி நடந்துச்சுன்னா உடனடியாக ஒரு போர் தொடங்கும். சும்மா வார்னிங் கொடுத்து ஆங்காங்கே
ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. எவ்வளவு சேட்டலைட் இமேஜஸ் வந்திருக்கு தெரியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். நம்ம லைவ் இல்லாமல் ரெகுலரான ரெக்கார்டட் வீடியோஸ் போடும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒவ்வொரு சேட்டலைட் இமேஜஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான டெரர் கேம்ப்ஸ் பிஃபோர் எப்படி இருந்திருக்கு, இந்தியா செய்த ப்ரிசைஷன் அட்டாக், பிரம்மாஸ் மாதிரியான மிசைல்ஸ் பயன்படுத்தி, சூப்பர்சானிக் மிசைல்ஸ் பயன்படுத்தி ப்ரிசைஷன் அட்டாக்னா தலையில் இருக்கிற அந்த ரேடியஸுக்குள்ளாடி ஒருத்தனை கொல்லணும்னா அப்படியே கரெக்டாக அவனு தலையில் குண்டை போட்டு கொள்வது தான் ப்ரிசைஷன் அட்டாக், துல்லியமான தாக்குதல். அப்படி துல்லியமான தாக்குதல் செஞ்சு டெரர் கேம்புக்கு உள்ளாடியே அதை சுற்றி இருக்க மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது. ஆனால் டெரர் கேம்ப்ஸ் ஒவ்வொன்றாக அழிக்கணும் அப்படின்னு சரியாக திட்டம் போட்டு சரியாக கூறி பார்த்து இஸ்ரேல் ஸ்டைலில், அமெரிக்கா ஸ்டைலில், அமெரிக்கா ஈரானில் செய்கிற தாக்குதல் மாதிரி, இஸ்ரேல் ஈரானில், காசாவில், ஹெஸ்பல்லா இருக்கக்கூடிய லெபனனில் செய்கிற தாக்குதல் மாதிரி, சிரியாவில் செய்கிற தாக்குதல் மாதிரி, ஈரான் ஈராக்கில் செய்கிற தாக்குதல் மாதிரி இந்தியா ப்ரிசைஷன் அட்டாக் உள்ளே போய் கரெக்டாக எங்களுக்கு இதைத்தான் தாக்கணும் அப்படின்னு 30க்கும் அதிகமான டெரர் கேம்ப்ஸ், அந்த இமேஜஸ் சேட்டலைட் இமேஜஸ் எங்கிட்ட இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 30க்கும் அதிகமான டெரர் கேம்ப்ஸ் தாக்கி சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. அதுதான் சிந்தூர் ஆப்ரேஷன். இன்னைக்கு நேற்று நைட்டு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடந்து, கான்வர்சேஷன் நடந்து, அந்த நெகோசியேஷன் முடிஞ்சு சீஸ்ஃபயர் எஃபெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு ஐஏஎஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிந்தூர் ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் ஆக்டிவ், சிந்தூர் ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் ஆன்கோயிங். அப்படின்னா டெரர் கேம்ப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதும், அந்த டெரர் கேம்ப்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெரரிசம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை குறிவைத்து கொல்லுவதும், எப்படி ஹெசபல்லாக்கள் கொல்லப்பட்டார்களோ, எப்படி ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டார்களோ, அந்த பாணியில் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐஏஎஃப் இன்னைக்கு இப்போ லைவாக அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அத்தன்டிக் நியூஸ், அத்தன்டிக் செய்திகள். அடுத்த மிக முக்கியமான செய்தி, இந்தியா ரிசாட் 1B அப்படின்னு ஒரு மிலிட்டரி சேட்டலைட்டை ரொம்ப அவசரமாக இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. மே 18ஆம் தேதி லான்ச் பண்ணுறதாக இருந்தது. இந்த சேட்டலைட்டோட பேர் நான் கிளியராக சொல்கிறேன், ரிசாட் 1B EOS 09. இது ஒரு மிலிட்டரி சேட்டலைட். இந்த மிலிட்டரி சேட்டலைட் மே 18ஆம் தேதி லான்ச் பண்ணுறதாக இருந்தது. அடுத்த போர் எப்போ வேணும்னாலும் வரலாம். இந்த POK அப்படிங்கிற பகுதியை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியை இந்தியா எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும். அந்த திட்டம் என்றைக்குமே ஆக்டிவ், 100%. அது ராஜ்நாத்தாக இருந்தாலும் சரி, ஜெய்சங்கராக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய அப்ஜெக்டிவ், எல்லாரையும் விடுங்க, இந்திய மக்களின் அப்ஜெக்டிவ் எல்லாருக்குமே பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பயன்படுத்தி, பாகிஸ்தான் மறைமுகமாக பயந்தாங்கொல்லியாக நம்ம இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த POK பகுதியை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இட் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. அது இந்தியாவின் பகுதி, இந்தியாவின் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்றைக்கி பலூச்சிஸ்தானில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? நான் திருப்பி வர்றேன் அந்த செய்திக்கு. ஸோ இந்த POK பகுதியை மீட்டு நம்ம நாட்டுக்குள்ளே சேர்க்கறது நம்ம நாட்டின் அரசாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டின் மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டின் மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ட்ரீம், உண்மையான கனவு. அந்த கனவு கண்டிப்பாக பலிக்கும். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ போர் இன்னும் வருமா அப்படின்னு கேட்டால் போர் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த சீஸ்ஃபயர் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் இந்தியாவுக்கு இப்போ தேவை. 8 மிலிட்டரி ஏர்பேசஸ் பாகிஸ்தானின் 8 ஏர்பேசஸ் அழிச்சாச்சு. 10க்கும் அதிகமான போர் விமானங்களை அழிச்சாச்சு. சைனா உலகம் முழுவதுமாக ஹைப் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ரேடார் அமைப்பை இந்தியாவின் போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழிச்சாச்சு.
இப்போ இந்தியாவுக்கு தேவை உன்னுடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்குறது தான். சரியா? நீ அடுத்தது என்ன பண்ணுற? நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்னன்னு, இனிமே என் நாட்டுக்குள்ளாடி நீ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணேன்னா இட் வில் பி கன்சிடர்ட் வார். ஒரு போர் அப்படிங்கிற முறையில் அது கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அந்த கண்டிஷன் பேரில் நீ சீஸ்ஃபயரை வாங்கிட்டு சும்மா அமைதியாக இருக்கிறன்னா இரு அப்படின்னு இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஃபெயில்யூர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அது பிரதமராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி சீஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு டோட்டல் சரண்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டோட்டல் சரண்டர். அவன் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு. பாகிஸ்தான் இஸ் கமிட்டட் டு ஃபெய்த்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சீஸ்ஃபயர் வித் இந்தியா. அவர் சொல்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கையான சீஸ்ஃபயர் இது, எந்த காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த சீஸ்ஃபயரை மீறாது. ஏன்னா வேற வழி இல்லை. போரை கண்டிப்பாக பாகிஸ்தான் நிறுத்தி தான் ஆகணும். பூஞ்சிலையும் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் சரி, ட்ரோன்ஸ் வருது, பாகிஸ்தானுடைய மிசைல்ஸ் வருது அப்படின்னா இந்திய நாட்டுக்குள்ளாடி இன்னும் கூட ஒரு சிங்கிள் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்ட்ரக்சர் அல்லது ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாகிஸ்தானில் தொடக்கூட முடியலை. நான் 1000 சேட்டலைட் இமேஜ் உங்களுக்கு தரேன். எப்படி அது டெரர் கேம்பாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸஸாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய ரேடாராக இருந்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இந்தியாவுடைய ப்ரிசைஷன் அட்டாக்கால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சேட்டலைட் இமேஜஸ், உண்மையான ஆதாரங்கள் நான் தரேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த போரில் வெறும் 3 அல்லது 4 நாட்களில் பாகிஸ்தான் எப்படி சரமாரியாக அடி வாங்கியிருக்கு அப்படின்னு. யாராலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு யாருமே, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இது மாதிரியான எந்த நாடுகளுமே, துருக்கி உட்பட இது மாதிரியான எந்த நாடுகளுமே எதிர்பாராத அளவுக்கு சரியான சரமாரியான தாக்குதல். இந்தியா இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஒரு தாக்குதலை செய்யும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா இவ்வளவு சரமாரியாக ஒரு தாக்குதலை ரொம்ப அக்ரெசிவாக வெறும் 4-5 நாட்களில் இத்தனை ஏர்கிராஃப்ட்ஸை அனுப்பி இத்தனை மிலிட்டரி பேஸஸை அடித்து தாக்கும் அப்படின்னு உலகத்தில் யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் இது ஒரு பெரிய போராக மாறி மிஸ்கால்குலேஷன்னா அணு ஆயுதம் பயன்படுத்துகிற அளவுக்கு இது ஒரு தவறான முடிவுகளை எடுத்து தவறான வழியில் இந்த போர் போயிடுமோ அப்படின்னு நிறைய பேரும் பயந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலெக்ஷனுக்காக செய்யப்பட்ட ப்ரொபகண்டா, இது ஒரு போலி பிரச்சாரம். இந்தியா அல்லது பாகிஸ்தான் வேணுமனே அப்பப்போ ஆங்காங்கே 2 தாக்குதலை செஞ்சு மக்களை டைவர்ட் பண்ணுறாங்க. நத்திங் லைக் தேட். இந்தியாவில் இந்த போரில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும். மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு சில இடங்களில் மிக முக்கியமான கட்சிகளாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமான அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், மிக முக்கியமான மாநிலங்களும் சரி, கண்டிப்பாக இந்த போரை பொறுத்த அளவில் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்தது தவறு. பல சுற்றுலா பயணிகளை தீவிரவாத தாக்குதல் என்ற பெயரில் கொடூரமாக சுட்டுக்கொள்வது தவறு. இந்தியா தாக்கியது சரி. இந்தியாவின் ஆயுதங்கள் சரமாரியாக பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்று, அது போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, உள்ளே போய் தாக்குறது சரி அப்படிங்கிற ஒரு ஒத்துழைப்பும் ஒரு சப்போர்ட்டும் ஒரு கோஆப்ரேஷனும் இந்த போரில் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. கண்டிப்பாக ஒரு சில தேச துரோகிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சில விரோதிகள், தேச விரோதிகளாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்குள்ளாடியே அசிங்கமாக பேசுறது, தவறாக பேசுவது, ஃபேக் ப்ரொபகண்டா, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா செய்வது, இட் இஸ் வெரி நார்மல். சரியா? நம்ம இப்படி பேசுகிறோம். இதே மாதிரியே இந்தியாவுக்கு எதிர்ப்பாக வேணுமனே இந்தியாவை பற்றி தவறாக, இந்திய ஆயுதங்களை பற்றி தவறாக, இந்திய இராணுவத்தை பற்றி தவறாக, இந்திய அரசியல் சாசனங்களை பற்றி தவறாக, இந்தியாவின் போர் வழிமுறைகளை பற்றி தவறாக, ஏன் இந்தியாவின் உளவு முறைகளை பற்றி தவறாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவங்களை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. தோஸ் ஆர் ஆல் அட்டர் நான்சென்ஸ், சென்ஸ்லெஸ் பீப்புள். பட்
நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்தியா இந்த போரில் வெறும் 3 அல்லது 4 நாட்கள் செய்யப்பட்ட தாக்குதலில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 20-25 வருடங்களுக்கு பிறகு இந்தியா செய்த மிக முக்கியமான ரொம்பவும் அக்ரெசிவான ஒரு நகர்வு, ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் டிஃபென்ஸ் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செய்தியை பாருங்கள். several private defense suppliers instructed to step up production of munition and carriers. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் தனியார் ஆயுத நிறுவனங்களுக்கும், ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இந்திய அரசும் இந்திய மிலிட்டரியும் ரொம்ப வேகமாக ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய முறைகளை நீங்கள் கடைபிடித்து அதிகமான ஆயுதங்களை அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே தயாரிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இந்திய கவர்மெண்ட்டாலையும் இந்திய மிலிட்டரியாலையும் அதிகமான ஆயுத தயாரிப்பு தனியார் நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ரிப்போர்ட்டை பாருங்கள். several private defense suppliers instructed to step up production of munition and carriers. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாக அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு அதிகமான தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்தியன் மிலிட்டரியும் இந்தியன் அரசும் சொல்லியிருக்கு. பிரம்மாஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் கீ மிலிட்டரி ப்ராஜெக்ட்ஸ் இனாகிரேட்டட் இன் லக்னோ. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவுடைய பிரம்மாஸ் ஆயுதத்தின் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த வருஷம் 150லிருந்து 200ஆக அதிகரிச்சிருக்கு. இந்த போரில் இந்த 4-5 நாட்களில் செய்யப்பட்ட தாக்குதலில் பிரம்மாஸ் ஆயுதத்தோட வெற்றியை பார்த்ததுமே இன்னைக்கு இரவோடு இரவாக இந்தியாவின் லக்னோ சிட்டியில் அடுத்த இன்னொரு பிரம்மாஸ் ஏவுகணை ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரைவேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் அதிகமான ஆயுதங்களை ரொம்ப வேகமாக தயாரிக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு லக்னோவில் இன்றைக்கு புதியதாக பிரம்மாஸ் ஏவுகணை உடனடியாக ரொம்ப வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவில் ஒரு யூனிட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே உலகத்தில் பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான், நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இன்ஜின் டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளை நம்பி நம்ம இன்ஜின் தயாரிக்க வேண்டிய காரணம் இருக்கிறதுனால ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுல கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. ஆனால் ரஷ்யாவின் உதவியோட நம்ம டிஆர்டிஓ நிறுவனம் இந்த பிரம்மாஸ் ஆயுதத்தை சரமாரியாக அதிகமான எண்ணிக்கையில் தயாரிக்க முடியுது. ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு 175 to 200 யூனிட்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிக்க முடியும். இப்போ இந்த 3-4 நாட்களில் நமக்கு கிடைச்ச வெற்றி, அந்த பிரம்மாஸ் ஆயுதத்துடைய அந்த சக்ஸஸ் ரேஷியோவை பார்த்துக்கிட்டு, அது ஏற்படுத்திய ஆபத்துகளையும் டேமேஜஸையும் பார்த்துக்கிட்டு, அதனுடைய வெற்றியை பார்த்துக்கிட்டு உடனடியாக லக்னோவில் ஒரு பிரம்மாஸ் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய யூனிட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிஎல்ஏ கிளைம்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி குழு இருக்குது. பெரிய கிளர்ச்சி குழுனா மொத்த பலோச்சிஸ்தானே அந்த குழுவை சார்ந்து அந்த குழுவுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரே நாளில் பிஎல்ஏ கிளைம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் 39 கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் இன் பலோச்சிஸ்தான். மொத்த பலோச்சிஸ்தான் மக்களுமே இந்தியாவுக்கு ஆதரவாக பட் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க. ஒரே நாளில் 39 இடங்களில் கோஆர்டினேட் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி குழு பாகிஸ்தானுக்கு எதிராக பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், பிஓகேயில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம அஜித் தோவல் சொல்கிற மாதிரி நீ இந்தியாவுக்குள்ளே ஒரு டெரர் அட்டாக் பண்ணனா பலோச்சிஸ்தான் பாகிஸ்தானுக்கு உள்ளாடி 1000 டெரர் அட்டாக் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் 39 கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் இந்த பிஎல்ஐ அமைப்பு, கிளர்ச்சி அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக பலோச்சிஸ்தானுக்கு உள்ளாடி பண்ணியிருக்காங்கன்னா, இது அவன் ஒரே ஒரு அட்டாக் தான் நம்ம நாட்டுக்குள்ளாடி வந்து பண்ணான். அவன் நாட்டுக்குள்ளாடி
பலோச்சிஸ்தான் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா கூட சேர போகிறோம். எப்படி பிஓகே பகுதி இந்தியாவுக்கு சொந்தமாகுமோ அதே மாதிரியே பலோச்சிஸ்தான் மக்களும் பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி குழுவும் பாகிஸ்தானை நாங்கள் மொத்தமாக அழிப்போம். எப்படி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்ஸ் சொல்கிறாங்களோ, ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தாலிபான் குழு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? பாகிஸ்தானுக்கு உள்ளாடியே பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் எதிரான ஒரு தாலிபான் குழு இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய டிடிஎஃப் தாலிபான் குழு, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் குழு, இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ அந்த கிளர்ச்சி குழு, அது போக பிஓகே பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஆதரவான மக்கள், இவங்க எல்லாருமே மொத்த பாகிஸ்தானையுமே துண்டு துண்டாக பல துண்டுகளாக அழிக்க முயற்சி செய்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானை அழிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நாம் சொன்ன இந்த 4-5 குழுக்களே பாகிஸ்தானை பல துண்டுகளாக சுத்தமாக அழித்து நாசமாக்கிவிடும். அது ஏற்கனவே அப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியா டிஸ்மிசஸ் பாகிஸ்தான்ஸ் பிஎம்ஸ் கிளைம்ஸ் ஃபார் டயலாக் ஆன் காஷ்மீர். இந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டதுமே பாகிஸ்தான் பிஎம் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் தான் இப்போ இனிமேல் தீவிரவாத தாக்குதல் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் தீவிரவாத தாக்குதல் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் நீங்கள் தாக்குதலை நிறுத்தியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம காஷ்மீர் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு. அதுக்கு இந்தியா வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, இனிமே எவனுமே காஷ்மீரை பற்றி பேசவே முடியாது, அப்படி பேசி ஏதாவது தீவிரவாத தாக்குதல் நீ செஞ்சேன்னா உடனடியாக போர் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இனிமேல் யாருமே காஷ்மீர் பற்றி பேச முடியாது, இந்தியா பேச வராது அப்படின்னு பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை, பாகிஸ்தானுடைய ரிக்வெஸ்ட்டை, பாகிஸ்தானுடைய அறிக்கையை இந்தியா அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும் நான் பாருங்கள், இதெல்லாமே அத்தன்டிக் நியூஸ், எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்ட செய்திகள். இந்த அல் ஜசீரா பிபிசி மாதிரி பொய் செய்திகள் கிடையாது, இதெல்லாம் உண்மையான செய்திகள். கண்டிஷனல் சீஸ்ஃபயர், நோ சேஞ்ச் இன் இந்தியாஸ் பொசிஷன் ஆன் இந்துஸ் ட்ரீட்டி. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் இந்தியா எப்படி சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா இது இந்தியாவுக்கு ஒரு தோல்வியா? கிடையவே கிடையாது. இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியா தடை பண்ணிச்சு பார்த்தீங்களா? இனிமேல் இந்துஸ்லேருந்து வர தண்ணி, அந்த ரிவர்லேருந்து அந்த நதியிலேருந்து வர தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு கிடையாது அப்படின்னு தடை பண்ணிச்சு பார்த்தீங்களா? அதை இந்தியா மாற்றவே முடியாது. கண்டிஷனல் சீஸ்ஃபயர், நீ தாக்குதலை நிறுத்து, இனிமே எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுமே இந்தியாவுக்குள்ளே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்க. அப்படியா இருந்தால் மட்டும்தான் சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயர்னால் உன் நாட்டுக்குள்ளாடி வந்து நான் செய்கிற தாக்குதலை ஸ்டாப் பண்ணுவேன். பட் இந்துஸ் ட்ரீட்டி வாட்டர், அந்த வாட்டர் பிரச்சனை அது தீராது, உனக்கு இனிமேல் தண்ணீர் கிடையாது. இந்தியா நினச்சிருந்தா ஓகே, அதெல்லாம் பழசாக இருந்த மாதிரியே நார்மல் ஆகட்டும், பாகிஸ்தானுக்கு பயப்படலை. பாகிஸ்தானுக்கு பயப்படுறதுக்கு இந்தியா கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட பயப்படுற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது? அவங்ககிட்ட ஒரு கெப்பாசிட்டியுமே கிடையாது. சோல்ஜர்ஸ் இருக்காங்களா? பணம் இருக்கா? ஆயுதம் இருக்கா? ஏங்க, சைனா வந்து நேரடியாக இந்த போரில் குதிக்க முடியுமா? அப்படி குதிச்சா இந்தியா கிட்டே தான் நியூக்ளியர் பவர் இருக்குது. துருக்கி எங்கேயோ இருக்கிறான், நல்லா அதிகமாக போனால் ஒரு 3 வாரத்துக்கு ஆயுதங்களை அனுப்ப முடியும், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. மை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய பவராக இருந்தாலும் சரி, மக்களுடைய கன்விக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்தியா கடந்த 20-25 வருடங்களாக பாகிஸ்தான், சைனா மாதிரியான நாடுகளை டேக்கிள் பண்ணுறதுக்காக நாம் உருவாக்கிக்கிட்ட போர் யுக்தியாக இருந்தாலும் சரி, பிரம்மாஸ் மாதிரியான ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, விக்ராந்த் மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியராக இருந்தாலும் சரி, காளி மாதிரியான லேசர் ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, துர்கா மாதிரியான லேசர் ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ரஃபாலே போர் விமானத்தை பாகிஸ்தான் தாக்குச்சு, அழிச்சது. இட்ஸ் அட்டர் நான்சென்ஸ், இட்ஸ் அ பேஸ்லெஸ் ஸ்டோரி, இட்ஸ் அ டெக்கரேட்டட் ஃபேக் ப்ரொபகண்டா. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நகர்வுகளுமே, பாகிஸ்தானுடைய நகர்வாக இருந்தாலும் சரி, சைனாவுடைய நகர்வாக இருந்தாலும் சரி, இட் இஸ் அ டோட்டல் சரண்டர். நாட் அ சிங்கிள் ரஃபால் ஏர்கிராஃப்ட் ஹேஸ் பீன் அட்டாக்ட். எதுவுமே கேப்சர் ஆகலை. நேற்று டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்
வெளிப்படையாக அப்பட்டமாக ஒரு பொய் சொல்கிறாரு. இந்தியாவுடைய ஒரு விமன் சோல்ஜரை அவங்க கேப்சர் பண்ணதாக. அப்படி எதுவுமே நடக்கலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களுக்கு இந்த ஹமாஸ் ஹெசபல்லா மாதிரி சண்டை போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி இப்படின்னு குதிப்பானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு பாதிப்பு வரும்போது அவனுங்க அழியக்கூடிய நிலையில் மக்களை பயன்படுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, மக்களை ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துவானுங்க. அந்த மக்கள் இறந்ததுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ குழந்தைங்க இறந்துட்டாங்க, இவ்வளோ பெம்பளைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி நாடகத்தை ஆடுறது. இது இவனுங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாற்றவே முடியாது. இவனுங்க இப்படித்தான். ஸோ அதைத்தான் இப்போ பாகிஸ்தானும் செய்யுது. இதே தான் ஹமாஸும் செய்வான், இதே தான் துருக்கியும் செய்வான், இதே தான் இவனும் செய்வான். யார்? ஹெசபல்லாவும். நஸ்ரல்லா கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே இதைத்தான் செய்வானுங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு தெரியும் இவனுங்க இப்படித்தான் அப்படின்னு, இவங்களோட பிறவி குணமே இது தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ கடைசியாக இந்தியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுங்க இப்படித்தான் மனிதாபிமான கேம் எல்லாம் ஆடுவானுங்க. ஸோ இனிமே நீ ஒரு சிங்கிள் அட்டாக் பண்ணாலும் இட் இஸ் அ வார். ஸோ இந்தியா வாருங்கிற முறையில் போர் அடிப்படையில் தாக்குதல் நடத்தும். பாகிஸ்தான் violates bilateral understanding just hours after ceasefire agreement was announced. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இன்றைக்கி காலையில் கூட பாகிஸ்தான் தாக்கியிருக்கே. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நடந்த அடுத்த நிமிடமே ஒரு சில மணி நேரங்களுக்கு உள்ளாடி பாகிஸ்தான் சொல்லிச்சு, இல்லை இந்தியா சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணிடுச்சு, இந்தியா சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிடுச்சு, இந்தியா தாக்குது. அதே மாதிரி இந்தியாவும் சொல்லுச்சு பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிடுச்சு, அவனும் தாக்குறான் அப்படின்ட்டு. பட் இந்தியா இப்போ ஜஸ்ட் அன் ஹவர் பிஃபோர் என்ன சொல்லுதுன்னா, சீஸ்ஃபயர் இஸ் ஹோல்டிங், சீஸ்ஃபயர் ஓகே, இட்ஸ் ஸ்டில் ஹோல்டிங், சீஸ்ஃபயர் ஓகே தான். ஆனால் சிந்தூர் ஆப்ரேஷன், இந்தியாவுடைய சிந்தூர் ஆப்ரேஷன் இன்னும் முடியலை. பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய தீவிரவாத தளங்களாக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, தேடி 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 தாக்குறது, அழிக்கிறது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அமைதி ஒப்பந்தம், போர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அவன் சீஸ்ஃபயருக்கு ஏன் ஒத்துக்கிறான்? சீஸ்ஃபயரோடைய பேசிக் கண்டிஷனே சிந்தூர் ஆப்ரேஷன் நடக்கும், பாகிஸ்தான் உள்ளாடி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை இந்தியா தாக்கும், இந்தியா அழிக்கும். அதுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் சீஸ்ஃபயர். இதை விட பாகிஸ்தானுக்கு என்னங்க தோல்வி வேணும்? நீங்கள் சொல்லுங்கள். இதை விட இந்தியாவுக்கு வெற்றி என்ன வேணும்? அப்படி கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. அதனால தான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் டோட்டல் சரண்டர் பை பாகிஸ்தான். பாகிஸ்தான் சரண்டர் ஆகக்கூடிய மிக முக்கியமான காரணம் இந்தியா பயன்படுத்திய போர் யுக்தி, உளவு செய்திகள், இஸ்ரேல் நாட்டிடமிருந்து கிடைத்த உதவி, பிரம்மாஸ் மாதிரியான ஆயுதங்களுக்கு கிடைத்த மகா வெற்றி, அசுர வெற்றி அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம சேனலில் நீங்கள் தெளிவாக போய் தேடி பாருங்கள். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆயுதத்துடைய சக்தி, அசாத்திய சக்தி பற்றி விவரமாக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனோடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குறைந்தது ஒரு 10 வீடியோக்களாச்சும் பிரம்மாஸ் ஆயுதத்தின் அசாத்திய சக்தி பற்றி அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனோடு சேர்த்து மினிமம் ஒரு 10 வீடியோஸாக இருக்கும். அந்த 10 வீடியோஸை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இந்தியாவின் பிரம்மாஸ் ஆயுதம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு. அந்த ஆயுதம் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டேமேஜஸ் தான், அதுவும் ப்ரிசைஷன் அட்டாக் அப்படிங்கிற முறையில் சூப்பர்சானிக் பிரம்மாஸ் ஆயுதம் பயன்படுத்தி இந்தியா செய்த தாக்குதலின் பேரில் தான் மீள முடியாத அளவுக்கு அவன் சீஸ்ஃபயருக்கு ஏன் ஒத்துக்கிறான்னா, நீங்கள் சிந்தூர் ஆப்ரேஷனை பண்ணுங்கள், சிந்தூர் ஆப்ரேஷனை பண்ணுங்கன்னா நீங்கள் தீவிரவாதிகளை தாக்குறதையும் அவங்கள அழிக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் மிலிட்டரி ஏர்பேசஸ் அல்லது ஏர்பேசஸ், ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் அல்லது மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தாக்குதல்களை அழிக்கிறத நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் செய்யப்பட்ட சீஸ்ஃபயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வெற்றி யாருக்கு சொல்லுங்கள்? இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா? இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளாடி தீவிரவாதிகளின் தளங்களையும் தீவிரவாதிகளையும் கொல்லலாம், அழிக்கலாம். பட் சீஸ்ஃபயர், ஏன்னா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாகிஸ்தானின் ஆயுதங்கள், அதைத்தான் தாக்கக்கூடாது. அப்படி செஞ்சுருக்கக்கூடியதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சீஸ்ஃபயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்தியா புட்ஸ் பாகிஸ்தான் ஆன் நோட்டீஸ். இந்தியா பாகிஸ்தானில் ஒரு நோட்டீஸில் போட்டிருக்கு. says any future terror attacks will be treated as acts of war. இதைத்தான் நான் இந்த வீடியோட தொடக்கத்தில் சொன்னேன். இந்தியா பாகிஸ்தான் agreed to stop all military action on land, sea and air. இந்தியாவும் பாகிஸ்தானும் கடலாக இருந்தாலும் சரி, ஆகாயமாக இருந்தாலும் சரி, தரையாக இருந்தாலும் சரி, 3 வழியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிலிட்டரி தாக்குதல்கள் செய்கிறத நிறுத்துகிறோம் அப்படின்னு சீஸ்ஃபயர் அக்ரி பண்ணியிருக்காங்க. பட் தீவிரவாதிகள் மீது செய்யக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துறதாக இல்லை. தட் இஸ் வை சிந்தூர் ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் அண்டர் வே, ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். அதனால தான் சிந்தூர் ஆப்ரேஷன் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்தியா செய்த அந்த ஏர்பேஸஸை தாக்குச்சில்ல, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸஸை தாக்குச்சில்ல, அதில் மிக முக்கியமான ஒரு பெரிய அழிவு பாகிஸ்தானுக்கு என்னன்னா, பாகிஸ்தானில் இந்த பொலாரி ஏர்பேஸ் அப்படின்னு ஒரு ஏர்பேஸ் இருக்குது. ஸோ இந்தியா ஸ்ட்ரைக்ஸ் பாகிஸ்தான்ஸ் பொலாரி ஏர்பேஸ், டிஸ்ட்ராய்ஸ் strategic sites across border after Pakistan targets 4 IAF air bases. இவனுங்க இந்தியாவுடைய 4 ஏர்பேஸஸை டார்கெட் பண்ணானுங்க. யார்? பாகிஸ்தான். ஆனால் இந்தியா என்ன பண்ணிச்சு பாருங்கள், இந்த பொலாரி ஏர்பேஸை வந்து மொத்தமாக அழிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் சாப் 2000 ஏவாக்ஸ் இந்த சீக்ரெட்டாக ரகசியமாக ஸ்டெல்த் முறையில் மற்ற ஏர்கிராஃப்ட்ஸ் வர்றதை, மற்ற ட்ரோன்ஸ் வர்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்கிராஃப்ட்ஸ், அந்த ரேடார்ஸ், அந்த சிஸ்டம்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சென்டர் தான், ஒரு ஏர்பேஸ் தான் இந்த பொலாரி ஏர்பேஸ். இந்த பொலாரி ஏர்பேஸை, அந்த மொத்த ஸ்ட்ராட்டஜிக் சைட்டையுமே இந்தியா அழிச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாக்குதல்களில், இந்த கடந்த 3-4 நாட்களில் நடந்த தாக்குதலில் மிகப்பெரிய, பாகிஸ்தானுக்கு நடந்த மிகப்பெரிய அழிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொலாரி ஏர்பேஸ், பாகிஸ்தானுடைய இந்த பொலாரி ஏர்பேஸ் அழிக்கப்பட்டது தான். நீங்கள் பாருங்கள், உலக அளவில் அதிகமான நாடுகளுமே, அமெரிக்கா கூட என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து வெரி ஸ்விஃப்ட் அண்ட் கேலிப்ரேட்டட் ஆக்ஷனுங்க, ரொம்ப வேகமாகவும் சரியாக கணக்கு போட்டு இந்த ஆக்ஷன் வந்து, இந்த சிந்தூர் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவன் ட்ரோன் அனுப்பிச்சு ஒரு சில இடங்களில் தாக்குதல்கள் ட்ரை பண்ணான் பார்த்தீங்களா, அதுக்கு மறு பதிலடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த 8 ஏர்பேஸஸை, பாகிஸ்தானுடைய 8 ஏர்பேஸஸ், 1-2 ஏர்பேஸஸில் சைனாவுடைய JF-17 F-16 போர் விமானங்களும் அப்படியே பல ஸ்குவாட்ரான் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் இருக்குது. அவன் எல்லாத்தையுமே மறைக்கிறான். அதில் அதிகமான ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியா வந்து டைரக்டாக தாக்கி அழிச்சிருக்கிறதாக செய்திகள் இருக்குது. அவன் மறைக்கிறதாகவும் ஆதாரங்கள் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியா உலக அளவில் பெரிய பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர்கள் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விஃப்ட் கிளாரிஃபைடு ஆக்ஷன், IAS ஜெட்ஸ் பாம்ப் 8 military sites across border after Pakistan targets 4 IAF bases. அவன் 4 ஏர்பேஸஸை, இந்தியாவின் 4 ஏர்பேஸஸை டார்கெட் மட்டும்தான் பண்ணான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இந்தியாவின் IAF, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவனுடைய 8 ஏர்பேஸஸை மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வெரி ஸ்ட்ராட்டஜிக் செட்டப்ஸ், கண்ட்ரோல் சென்டர்ஸ், கண்ட்ரோல் டவர்ஸ், ஒரு சில ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட். இதை விட பாகிஸ்தானுக்கு என்ன அழிவு வேணும் சொல்லுங்கள். அடுத்த முக்கியமான செய்தி, JF-17 மிராஜ் 5 ட்ரோன்ஸ், இந்தியாஸ் பிளான் பிஹைண்ட் சூஸிங் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் டார்கெட்ஸ். இது தாங்க ரொம்ப முக்கியமான செய்தி. பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ், பெரிய பெரிய அறிவியல் வல்லுநர்கள், பாதுகாப்பு வல்லுநர்கள், இந்தியா வந்து ஏன் பாகிஸ்தானின் JF-17 அல்லது மிராஜ் 5 அல்லது இந்த ட்ரோன்ஸ், அதிகமான ட்ரோன்ஸ், ஏன் மிலிட்டரி பேசஸ் அப்படின்னு எல்லாமே ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட தளங்களையும் ஆயுதங்களையும் இந்தியா டார்கெட் பண்ணிச்சு அப்படின்னு பல வல்லுநர்கள் இன்றைக்கி எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வார் அப்படின்னு வரும்போது கடலில் பாகிஸ்தானுக்கு எதுவுமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடலில் பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. டிஸ்ட்ராயர் கப்பல் கிடையாது, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் கிடையாது, நீர்மூழ்கி கப்பல்கள் கிடையாது. இவனுங்க எதுவுமே கொடுக்க முடியாது. அதாவது
சைனாவும் கொடுக்க முடியாது, யாருமே எந்த மாதிரியான உதவியுமே செய்ய முடியாது. எனவே 2வது ஆப்ஷன் வந்து தரைப்படை. தரைப்படை வந்து இந்தியாவை எவனுமே சீண்ட முடியாது. சைனா கூட எதுவுமே பண்ண முடியாது. சைனாவின் J20 இருந்தாலும் சரி, சைனாவின் தரைப்படை வீரர்களாக இருந்தாலும் சரி, இமயமலை பகுதியில் இந்தியாவின் ஒரு லிட்டில் ஃபிங்கரை கூட ஆட்ட முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், சைனா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில JF-17 போர் விமானங்களும், சைனா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ரேடார்ஸும், துருக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ட்ரோன்ஸும், அமெரிக்காவின் F-16. இதுதான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ ஒரு மிக நீண்ட போர் அப்படின்னு வரும்போது, அல்லது ஒரு 2 front வார், இருமுனை போர், ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போர் வந்தாலும், பாகிஸ்தான் பக்கம் இந்தியாவை சீன்ற மாதிரி இருக்கிறது ஒரு சில ஏர்ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் மட்டும்தான். அதனால தான் அவனுடைய ஏர்பேஸஸையும், அவனுடைய போர் விமானங்களையும், அவனுடைய ட்ரோன்ஸையும் திட்டம் போட்டு மொத்தமாக இந்தியா அழிக்க, ஒரு போர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போகும் முன்னாடியே தொடக்கத்தில் ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் இந்தியா தாக்கி அழித்து காலி பண்ணிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் உண்மையாக சொல்கிறேன், நீ சிந்தூர் ஆப்ரேஷனை பண்ணு, பாகிஸ்தான் உள்ளாடி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழி, பட்டு என்னுடைய ஏர்பேஸ் தளங்களை அல்லது என்னுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆயுதங்களை நீ அழிக்காத, ரேடார்ஸை அழிக்காத, என்னுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை அழிக்காத அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வந்தது தான் இந்த சீஸ்ஃபயர். நம்புங்க, இதுதான் அத்தன்டிக் செய்திகள். அல் ஜசீராவை நம்பாதீங்க, பிபிசியை நம்பாதீங்க. நம்ம நாட்டுக்குள்ளாடியே, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடியே இருக்கக்கூடிய ஒரு சில போலி யூடியூப் அண்ட் ஊடகங்களை கண்டிப்பாக நம்பாதீங்க. நாம் சொல்கிற இந்த செய்திகள் தான் உண்மையான செய்திகள். திஸ் இஸ் அ ட்ரூ எண்ட் கேம். இது ஒரு உண்மையான முடிவு. பாகிஸ்தானுக்கு இது ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. இனிமே திட்டம் போட்டு கட்டம் போட்டு இந்தியா பாகிஸ்தானை அழிக்கும். நீங்கள் வேணும்னா பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கு POK சொந்தமாகும். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு சுத்தமாக அழிஞ்சிடும் நான் சொல்கிறேன். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத செய்திகளை நம்பாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம சதர்ன் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம நாட்டில் பாகிஸ்தான் ஒரு இன்ச்சை கூட தொட முடியாது. நம்ம நாட்டுக்குள்ளாடி அவனுடைய ஒரு சல்லி ஆயுதம் கூட வந்து விழாது. ஏன்னா நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸும் சரி, நம்மளுடைய S-400ம் சரி, நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டமும் சரி, நம்மளுடைய பிருத்திவி மிசைல்ஸும் சரி, நம்மளுடைய அக்னி மிசைல்ஸும் சரி, நம்மளுடைய விக்ராந்த் போர் கப்பலும் சரி, நம்மளுடைய சுகாய் Su-30 MKI ரஃபாலே மாதிரியான போர் விமானங்களும் சரி, எல்லாமே எப்போதுமே தயாராக இருக்குது. இந்தியாவை எவனுமே சீண்ட முடியாது. சரியா? தேங்க்யூ.